மரத்துல ஆணி அடிக்கிறதுனால மரத்தோட வளர்ச்சி குறைஞ்சு ஆயுள் கம்மியாகி மரம் அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உருவாகிறது. இந்த மரம் பாத்தீங்கன்னா போன மாசம் தான் ஃபுல்லா ஆணியை சுத்தம் பண்ணி மருந்து வச்சுட்டு போனோம். இப்ப மறுபடியும் பார்த்தா புதுசா இந்த மரத்துல அடிச்சு வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவு இந்த காலத்துல விளம்பரம் பண்ண எவ்வளவோ வழி இருக்கு, அதுக்கு மரத்தை பயன்படுத்தாதீங்க. நான் வந்து பள்ளி ஆசிரியரா இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வருத்தம்னா, மரத்துல வந்து அவங்களே பள்ளியுமே கல்வி நிறுவனமும் போஸ்ட்ல வந்து அடிக்கிறாங்க, மரத்துல அடிச்சுட்டு இருக்காங்க. அது எனக்கு மிகவும் வருத்தம். விளம்பர படங்கள்லாம் அடிச்சு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன் அப்படின்னா, ஒரு இயற்கையாளரா உங்களுக்கு இயற்கை நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மரம் அவங்க வந்துட்டு ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 20 வருஷம் இந்த மரம் வளர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா சாதாரணமா நம்ம ஆணி அடிச்சுட்டு போயிடுறோம், மறந்து போயிடுறோம். இதோட வழியினால இயற்கை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் சின்ன வயசுல ஒரு மரம் வளர்த்தினேன். அதுல நல்லா வளரும் போது அதுல ஆணி அடிச்சு இந்த மரம் இறந்துருச்சு. அப்பல இருந்து ஏதாவது ஒரு மரத்துல ஆணி அடிச்சாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் அதை எடுத்துட்டு இந்த ஓட்டல புழு பூச்செல்லாம் போய் மரத்துல ஈரப்பதம் எல்லாம் சாப்பிட்டு இந்த மரம் போல ஆகுது. அதனால நாங்க மருந்து தடவுறோம்.